Assalamualaikum warahmatullahi wabarakatuh. குட் ஈவினிங் எவ்ரிவன். ஏற்கனவே ஒருக்கா அந்த கேள்வி செஞ்சு விட்டேன் உங்களுக்கு. இல்லை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிளாஸ் செஞ்சேன். அதனால தான் படம் கொஞ்சம் அழிச்ச மாதிரி இருக்குது விளங்கும். சரி, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி கேளுங்க. இந்த டவுட் தானத்துக்கு நான் இந்த காலையில் போட்ட சேனலில் உள்ள கேள்வி அது ஏதாச்சும் செஞ்சு அனுப்புகிறேன்னாவும் இந்த நம்பருக்கு அனுப்புவோம். இந்த கிளாஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணுறதுனா இந்த நம்பர் எட்மின் நம்பரில் பண்ணிக்கிடுங்க. டவுட் இருந்தால் இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கணும். சரியா? நீங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய சப்போர்ட் என்னென்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு அனுப்புங்க. அந்த சேனல் லிங்க்கையும் தெரிஞ்ச ஆட்களுக்கு அனுப்பி சப்போர்ட் தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் தியரியில் டவுட், இந்த ஏதாச்சும் இந்த துண்டு உதாரணத்துக்கு அச்சர கணித கோவையோ இல்லாட்டி தேற்றமோ எது விலங்கிலையோ அப்படி ஏதாச்சும் இருந்தால் அந்த இதை பே பண்ணி எடுக்கக்கூடிய வசதியும் ஈக்குது தியரியில். இல்லாட்டி அது லைவ் வீடியோ நிறைய பேருக்கு அது பிரச்சனைக்குள்ளதாக இருந்தால் லைவாக ஒரு கிளாஸே போட்டு ஜூமில் இல்லாட்டி யூடியூப்பில் ஜூமில் போகிறது நல்லன்னு நினைக்கிறேன். அந்த டவுட் கேட்குறனாலும் கேட்டுக்கிடலாம், அப்படி போட்டும் சேரலாம். சரித்தானே? மற்றது எல்லோரும் கேள்வியை செஞ்சு அனுப்புங்க. சிலாக்கில் இன்னும் அந்த குரூப்பில் எட் பண்ண படையில் அப்படின்ற கதை வந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி எல்லாம் அது நடக்கும். எட் பண்ணப்படாதாக்க எல்லாம் எட் பண்ணப்பட்டுருவீங்க. எல்லோரும் கட்டாயம் கேள்வி செஞ்சு இந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க. சரி, இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். முதலாவது கேள்வி, ஒரு மலை சொல்லிக்கிறான் உருவில் ஒரு செவ்வக பகுதியையும் ஒரு அரைவட்ட பகுதியையும் கொண்ட ஒரு பூங்கா நிலற்றப்பட்டுள்ளது. அதனை சுற்றி 7 மீட்டர் அளவுள்ள ஒரு பாதை உள்ளது. இது பூங்கா. சரியா? இதை சுற்றி 7 மீட்டர் அகலம் உள்ள. அப்படின்னா இது 7 மீட்டர், இதுவும் 7 மீட்டர். 7 மீட்டர் அகலமுள்ள பாதை. ஓகே தானே? இது பூங்கா, இதை சுற்றி வர பாதை. இப்போ இது 28 மீட்டர்னு உங்களுக்கு தெரியும். மொத்த நீளம் 28 மீட்டர்னு தெரியும். அப்போ 28 மீட்டர்னு தெரிஞ்சா இது ரெண்டையும் கழிச்சு விட்டா வர போகிறது இந்த பூங்காடு இந்த இது வரும். இது வட்டத்தில், இது அரை வட்டத்தில் என்னது விட்டம். அவங்க கேட்டுக்கிறது ஆரை. அப்போ இதை கழிச்சு வரதை ரெண்டால பிரிச்சு விட்டா சரிதானே? அப்படின்னா 28 மீட்டர் மைனஸ் 14 மீட்டர் வார விட 14 மீட்டர். இதெல்லாம் நான் சும்மா செஞ்சு காட்டுறேன், இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 7 மீட்டர். ஓகே தானே? இதுதான் முதலாவது கேள்வி. இப்போ அடுத்தது ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். எந்தளவு குயிக்காக செஞ்சு பழகுங்க. சும்மா சுருக்கல்ல டைமை நாசமாக்காமல். அதுக்குன்னு ஸ்டெப்ஸ் இல்லாமல் போவாங்க. ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் இருக்குது, ஸ்டெப் படியே போங்க. ஆனால் அது இப்படிலாம் எழுதுன்ற அவசியம் இல்லை. 28 14 கழிச்சு இது நேரடி ஆன்சர் தானே எடுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது கேள்வி கேட்டுக்கிறாங்க, பூங்காவின் மொத்த பரப்பளவை காண. பூங்காட மொத்த பரப்பளவு காண்டா பூங்கா இந்த துண்டு தானே. இப்போ இந்த பரப்பையும் இந்த பரப்பையும் கண்டா சரித்தன. ஒரு முழு வட்டத்திட்ட பரப்பளவு காண்றதுக்கு என்னது பையாறு வர்க்கம். அப்படின்னா அரை வட்டத்தை காண்றதுக்கு அரை பையாறு வர்க்கம். இது ஒரு செவ்வகம். நீளம் தர அகலம் அரை பையாறு வர்க்கம். நீளம் தர அகலம் a பிளஸ் a தர பின்னு போறோம். சரியா? இப்போ பிரதிடுவோம். அரை 22 கீழ் 7, 6 கண்டுபிடிச்சோம். 7 பிளஸ் நீளம் தர அகலம். இது எத்தனை கண்டுபிடிச்சோம்? இது 14 தர 20. 14 தர 20. ஏழையும் மேலையும் சுருக்கலாம். 2 11 பெருக்குனா 77 மீட்டர் பிளஸ் 14 தர 10 140. அது 2ஆல பெருக்குனா 280 மீட்டர். வர்க்கம் 280 மீட்டர் வர்க்கம்.
ரெண்டையும் கூட்டினா 354 மீட்டர் வர்க்கம். ஓகே தானே? அதான் ரெண்டாவது கேள்வி. சும்மா கஷ்டப்படுத்திக்கிறாம குயிக்காக லேசாக செஞ்சுட்டு போகிற மாதிரி செஞ்சுட்டு போனால் லேசாக ஆகிக்கும். இந்த நம்பருக்கு நீங்கள் இந்த நான் போடுற கேள்வியில் தான் டவுட் ஈக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் மெட்ஸில் வந்து எந்த டவுட் வந்தாலும் தாராளமாக கேளுங்க, அது பிரச்சனை இல்லை. எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவோம். இந்த நம்பர்கிட்ட கேளுங்க. இந்த நம்பருக்கு ஏதாவது கிளாஸ் சம்மந்தமாக கதைக்கிறதுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் எது வேணாலும் கேளுங்க. அந்த கிளாஸ் ரெஜிஸ்டர்னால் அந்த உதாரணத்துக்கு இப்போ சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களோட நேம் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் எடிட் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கிடுங்க. சேவ் பண்ணாட்டி வந்து நம்ம போடுற இது ப்ராட்காஸ்ட்டில் தான் சில மெசேஜ்லாம் அனுப்புவோம். ப்ராட்காஸ்ட்டில் நீங்கள் நம்பர் சேவ் பண்ணி இல்லாட்டி அதுக்குரிய மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. ஓகே தானே? இப்போ நம்ம 3வது கேள்வியை பார்ப்போம். பூங்காவை சுற்றியுள்ள பாதையின் பரப்பளவை காண்க. பூங்காவை சுற்றியுள்ள பாதையின் பரப்பளவை காண்க. பூங்காவை சுற்றியுள்ள பாதையின் பரப்புனா விளங்குதுதானே? இதுதான் பூங்காவை சுற்றியுள்ள பரப்பு. விளங்குதானே? இதுதான் பூங்காவை சுற்றியுள்ள பரப்பு. இப்போ அதை பார்ப்போம். ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த டவுட்னாவும் எப்பயும் தாராளமாக கேளுங்கள். இப்போ அடுத்த கேள்வி வந்து கேட்டுக்கிறாங்க வந்து பாதையின் பரப்பளவு கேட்டுக்கிறாங்க. பாதையின் பரப்பளவு காண்றது வந்து தனித்தனி இந்த பரப்பை கண்டு இந்த பரப்பை கண்டு இந்த பரப்பை கண்டு இந்த பரப்பை கண்டு கூட்டலாம். அதெல்லாம் சும்மா போய் வேறு மொத்தமாக நம்ம சிம்பிளாக யோசிச்சு ஐடியா எடுத்துகிட்டு போயிருப்போம். இப்போ மொத்த பரப்பை கண்டு இந்த பரப்பை கழிச்சு விட்டா இந்த பரப்பை நம்ம கண்டோம். மொத்த பரப்பை கண்டு இதை கழிச்சு விட்டா ஆன்சர் ஒரு ஐடியா வந்துடும். இப்போ மொத்த பரப்பை காணுவோம் அப்படின்னா இந்த பெரிய வட்டத்தை பரப்பையும் இந்த பெரிய செவ்வகத்தை பரப்பையும் கண்டு கூட்டி அதுக்கப்புறம் இந்த பெரிய இந்த இதில் பரப்பை கண்டிக்கிறோம். அதை கழிச்சு விட்டா தனி இந்த பாதையில பரப்பு வரும். ஓகே தானே? அதில் டவுட் இல்லையே. இப்போ இதில் போடுவோம். இதுக்கு சமன்பாடு இதுக்கு சமன்பாடு எத்தனை? அரை தர 22/7. ஆரை வந்து 14 இல்லை, 6 7 இல்லை 14. ஆனால் பெரிய வட்டத்துக்கு தானே போடுறோம். இங்கே 14 வரும். 14 செங்குத்துரமா ஏ தர பி. ஓகே தானே? இந்த இது 28 தர 20. எந்த அளவு குயிக்காக சுருக்கி பழகுங்க. 11 2 சுருக்குனா 22 தர 14. இதை வந்து சுருக்குனா 280 240 560 மீட்டர் வர்க்கம். அது சுருக்குனா 308 வரும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அப்படிதான் நினைக்கிறேன். எதுக்காக குயிக்காக உங்களுக்கு அப்படி நம்பரில் அவ்வளோ குயிக்காக பழகிட்டா லேசு டைமை மிச்சம் பிடிக்கலாம் தானே. 9 4 2 8 8 10 சைக்கிள் 2 மிச்சம் 308 மீட்டர் வர்க்கம் ப்ளஸ் 560 மீட்டர் வர்க்கம் கூட்டினா எத்தனை வரும்? 868 மீட்டர் வர்க்கம். நிறைய பேர் செய்கிற இது என்னண்டா கேள்வி தெரிஞ்சு செய்வாங்க. கேள்வி தான் ஐடியா எல்லாம் தெரியும், ஆனால் இது ஆன்சராக போட்டு போயிடுவாங்க. நம்ம உதாரணத்துக்கு கேள்வி நம்ம வாசிப்போம். இப்படி தான் செய்கிறது, இந்த பரப்பை கண்டு இதில் கழிக்கிறேன்னா ஐடியா அழைப்போம். நம்ம ஒரு விடு செஞ்சுட்டு போகும்போது இப்போ இது ஒரு ஃபைனல் ஆன்சர் பார்த்துட்டு இதுதான் விடன்னு வச்சுட்டு போயிடும். கேள்வியை வாசிச்சது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 268 மொத்த பரப்பை கண்டோம். அதில் இதை கழிச்சா வர்றது தான் ஃபைனல் ஆன்சர். இதுனா 268 மீட்டர் வர்க்கம் மைனஸ் 354 மீட்டர் வர்க்கம். சாரி 354 இல்லை 357. அவதான பிள்ளை ஒரு இதானியா இவ்வளோ செஞ்சு போட்டு இந்த நம்பரில் ஒன்று பிழைச்சா இது பிழைக்கும், இது பிழைக்கும், இது பிழைக்கும். இந்த நேரம் அப்படி தொடர்ந்து பிழைச்சிட்டு போகும். கவனமாகிக்கணும். சுருக்கல்ல 8ல் 7 போனால் 1, 6ல் 5 போனால் 1, 6ல் 5 போனால் 8ல் 3 போனால் 5.
211 மீட்டர் வர்க்கம். ஓகே தானே? அதுதான் 3வது கேள்வி. இப்போ அடுத்தது 4வது கேள்வியை பார்ப்போம். 4வது கேள்வி என்ன செய்கிறேன்? 4வது கேள்விக்கு சொல்லிக்கிறாங்க வந்து பாதைக்கு புறத்தே ஏபி ஒரு எல்லையாக இருக்குமாறு 180 மீட்டர் கியூப் பரப்பளவை கொண்ட ஒரு செவ்வக வாகன தரிப்பிடத்தை அமைப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதனால் ஏபி இதை எல்லையாகிற மாதிரி வச்சு ஒரு 180 மீட்டர் கியூப் பரப்பளவு உள்ள ஒரு செவ்வகமான ஒரு வாகன தரிப்பிடமோடு செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அவ்வாகன தரிப்பிடத்தின் பரும்படி படத்தை அளவீடுகள் மேற்குறித்த உருவில் வரைக. மேற்குறித்த உருவில் தான் வரைய சொல்லி, அதுக்கு நம்ம அதில் இடைக்குன்னு சொல்லி வேற படத்தை போய் கீறி சும்மா அதெல்லாம் டைம் நாசமாக்கூடாது. சரி தானே? இப்போ என்ன செய்யணும்? புக் ஷேப்னு தெரியும் தானே? இப்போ வந்து இது வந்து உனக்கு 20 மீட்டர் வரைக்கும் 20 மீட்டர்னு தெரியும் தானே? அனந்தா இதாவு இது 180 மீட்டர் வரைக்கும்னு சொல்லிக்கலாம். நீளம் தர அகலம் தர ஒன்றா வந்து 180 வந்து 20ஆல் பிரிச்சா எல்லாம் அப்படி சுருக்கிறீங்களா? மனசில் சுருக்கிறணும். 9 மீட்டர். அப்போ இது 20 மீட்டர்னா இது 9 மீட்டர். இதுதான் இதில் விட இந்த பரம்பரை படத்துக்கு தான் ஆன்சர் விட. ஓகே தானே? இப்போ 5வது கேள்வி பார்ப்போம். நான் இதில் இந்த வீடியோ சுமார் வந்து பார்த்தா வந்து 10-11 நிமிஷம். இந்த அடுத்த கேள்வி வாங்கப்படுத்தினா 15 நிமிஷத்துக்கிட்ட வந்துடும். 15 நிமிஷத்துக்குள்ள கேள்வி இல்லை. இது 10 நிமிஷத்துக்குள்ள தாராளமாக செய்யலாம். வணங்கிட்டேன். நீங்கள் செய்கிற ஸ்பீடை பொறுத்து தான் அடுத்த கேள்விக்குள்ள டைமிங்கும். வாகன தரிப்பிடத்தின் நான் ஏன்னா எக்ஸ்ட்ரா விளங்கப்படுத்தி போகிறேன். ஏன்னா இந்த இதில் எப்படி இந்த ஸ்டெப் செய்கிறது, இந்த இதில் சும்மா நேரம் திட்டி காட்டுறது, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு விளங்க என்பதுக்காக சொல்கிறோம் ஒழிய அதெல்லாம் தெரிஞ்சுக்கண்டு இல்லை, அதெல்லாம் செஞ்சு காட்டுன்ற அவசியம் இல்லை. இந்த இதெல்லாம் சும்மா உங்களுக்கு சுருக்கி காட்டினே தான். இப்போ வாகன தரிப்பிடத்தின் தரையில் 30 சென்டிமீட்டர் நீளமும் 20 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள கொங்கிரீட் அடிக்கற்கள் பதிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. வெட்டாமல் பதிக்க தேவையான அடிக்கற்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. அப்படின்னா என்னது? முழுக்கற்களாக தான் இயக்கி அநேகமா, அரைவாசிக்கள்லாம் வராது. இப்போ நான் எப்படி சிம்பிள் ஐடியாண்டா, மொத்த பரப்பு தெரியும், ஒரு கல்லிட பரப்பு தெரியும், கண்டுபிடிக்கலாம். மொத்த பரப்பை ஒரு கல்லிட பரப்பால் பிரிச்சா எத்தனை கற்கள் தேவைன்னு கண்டுபிடிச்சிடலாம் தானே? ஒரு கல்லின் பரப்பு சரியா? ஒரு கல்லின் பரப்பு கல்லின் பரப்புனா 30 சென்டிமீட்டர். அப்படின்னா 100ஆல பிரிக்கணும். 100ஆல பிரிக்கணும்னா 10/2 போடலாம். நான் அப்படி போடுறேன் தெரியுதுண்ணா. ஏன்னா இப்போ 30 சென்டிமீட்டர்னா மீட்டருக்கு மாத்துறதுக்கு 30 100ஆல பிரிப்போம். 100 இந்த 2 சைஃபரை மேலே கொண்டு வந்து 10/2 எழுதலாம் தானே? ஓகே தானே? அது தெரியுதுண்ணே. அப்படின்னா 30 தர 10/2, அப்புறம் 20 தர 10/2. இதை சுருக்கி வந்து 600 தர 10/4 எழுதலாம். ஆக அப்போ இதை எப்படி எழுதலாம்? 6 தர 10/2 மீட்டர். மொத்த பரப்பு தெரியும் சரியா? இப்போ நம்ம செய்ய வேண்டியது மொத்த பரப்பின் கீழ் ஒரு கல்லின் பரப்பு. இப்போ போட்டால் இந்த கேள்வி ஆன்சர் வந்துடும். அப்படின்னா மொத்த பரப்பு என்ன? 180 மீட்டர் வர்க்கம் 6 தர 10/2 மீட்டர் வர்க்கம். 6 சுருக்குனா 3, 10/2 மேலே வந்தால் 10/2 அப்படின்னா 3000. லேசான கேள்வி. அந்த அவதான புள்ளிகள் நான் அந்த விட்ட நம்பர் 511 புள்ள தான். நான் 554 தான் செஞ்சுட்டு போயிருப்பேன். சரி 354 தான் செஞ்சுட்டு போயிருப்பேன். நமக்கு ஏற்கனவே இந்த கேள்வி செஞ்சதால் வந்து அந்த இதில் வந்து நான் 354 வராது 57 வரண்டு.
விளங்கிட்டு ஏன்டா வந்து இப்போ விளங்குது தானே. அந்த அவதான பிள்ளைகள் விட்டா நியாய மார்க்ஸ் நம்ம வீட்டுக்கு வருவோம் சந்தோஷமாக பேப்பர் நல்லா செஞ்சுண்டு. ஆனால் சும்மா அப்படி மார்க்ஸ் போய்க்கும். அதனால் வந்து கேள்வி செய்யும்போது கவனமாக யோசிச்சு செஞ்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு இந்த ஷேர் பண்ணி சப்போர்ட் ஒன்று தரணும். சரி, இதோட கிளாஸை முடிச்சுக்கிடுவோம். எந்த சம்மந்தமாக இருந்தாலும் இந்த நம்பரில் கழிச்சுக்கிடுங்க. கட்டாயம் நீங்கள் இந்த சப்போர்ட் தருவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். சரி, இதோட முடிச்சுக்கிடுவோம்.